மத்தியிலே பேசுவதற்கு தந்த வாய்ப்பினை என்னை ஆண்டவரை சோசிக்கிறேன். ஓசன்னா பாடல் பாடும் ராஜாவாம் மீட்பதே என்ற பாடல் மாமலை பாடல் பாட இருக்கிறேன். ஓகே வந்து உண்மையிலே நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நான் சத்தம் கேட்டவனே மோகாலெல்லாம் கிடையாது, ஏதோ பசங்களை மட்டும் பண்ணிட்டு போவோம் என்று அதை டிராப் பண்ணிவிட்டேன், கைவிட்டு விட்டேன். ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் எனக்கே நம்ப முடியவில்லை. நான் வாசிப்பது அல்லேலூயா, அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆபகுக் 3:19 ஆபகுக் 3:19 ஆபகுக் 3:19 நான் வாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலம், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்வான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வசனமானது மான்களை பற்றி கூறுகிறது. மான்கள் மிக மிக அழகானவை, மனதை கவரக்கூடியவை. ஏன் வேதத்திலே மான்களுக்கு என்று முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே பல வகையான மான்களை நாம் பார்க்கலாம். வெய்மான், கலைமான், புள்ளிமான், சருகுமான், புல்வாய் என்றெல்லாம் வேதத்திலே பலவிதமான மான்களை பற்றி அழகாக கூறியிருக்கிறார்கள். எதை புசிக்கலாம், எதை புசிக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது அந்த அட்டவணையிலே மான்களை புசிக்கலாம், தாராளமாக புசிக்கலாம் என்று கர்த்தர் அனுமதி தந்திருக்கிறார். வேதத்திலே மான்களை ஆத்தும நேசருக்கு ஒப்பிட்டிருக்கிறது. மான்களை யாருக்கு ஒப்பிட்டிருக்கிறது? ஆத்தும நேசருக்கு ஒப்பிட்டிருக்கிறது. என் நேசரே, தீவிரியும் மலைகளில் உள்ள மானுக்கு சமானமாயிரும் என்று அழகாக அழகு தமிழிலே கூறப்பட்டிருக்கிறது. நான் மறுபடியும் வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். என் நேசரை தீவிரியும் மலைகளில் உள்ள மானுக்கு சமானமாயிரும் என்று கூறப்பட்டுள்ளது. வேதத்திலே பல மிருகங்களையும் பல பறவைகளையும் பல செடி கொடிகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். உதாரணமாக அத்தி மரத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். ஏன் உங்களுக்கும் என்னையும் எதற்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள்? அத்தி மரத்துக்கு. அதுதான் அழகாக யாரோ சொன்னார்கள், கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் சரி. அத்திமரம் நமக்கும்
பொருந்தும். அத்திமரம் விசுவாசிகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திராட்சை செடியானது குடும்ப வாழ்க்கைக்கு ஒப்பிட்டிருக்கிறார் கர்த்தர். ஒலிவ மரத்தை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, கழுகை தேவனுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். புறாவை யாருக்கு ஒப்பிட்டிருக்கிறார்? உடனே சொல்லிருங்க. எனக்கு தெரியும், உடனே சொல்லிடுங்க. ஆட்டுக்குட்டியை இயேசுவுக்கு இயேசுவுக்கு அதை கம்பேர் பண்ணி சொல்லி இருக்கிறார். மான்களை ஆத்ம நேசருக்கு ஒப்பிட்டிருக்கிறார். ஒரு சமயம் அருமையானவர்களே, நாங்கள் திருவனந்தபுரத்துக்கு உல்லாச பயணமாக சென்றிருந்தேன். அங்கே மிருகாட்சி சாலைக்கு கூட்டி சென்றார்கள். ஒரு 1000 மான்கள் இருக்கும். ஒரு பெரிய நம்முடைய ஆலய மைதானத்தோடு 3-4 மடங்கு பெரிய மைதானம். திருவனந்தபுரம் அல்லவா, நம்ம ஊர் மாதிரி காஞ்ச பூமி கிடையாது. பச்சை பசேல் என்று இருக்கிறது. மரங்கள், செடிகள், கொடிகள், புல்வெளிகள் அதுல கிடக்குது. 1000 மான்களுக்கு மேல். அது அழகு ஒரு கண்கொள்ளா காட்சி. அவைகள் ஓடுகிறது, சாகுகிறது, நடனம் ஆடுகிறது, துள்ளுகிறது, விளையாட்டு சண்டை போடுகிறது. இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாக அது இருந்தது. உண்மையிலேயே இன்றும் கூட மனதில் எனக்கு பசுமையாக தான் இருக்கிறது. நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக 3 காரியங்களை வேதத்தில் இந்த மான்களில் இருந்து நாம் படிக்கலாம். முதலாவதாக, உன்னதங்களில் உயர் ஸ்தலங்களில் ஏறுமான். உன்னதங்களில் உயர் ஸ்தலங்களில் ஏறுமான். பக்கத்தை புரட்டாமல் இருந்தால் வாசியுங்கள். ஆபூக் 3:19. உன்னதங்களில் உயர் ஸ்தலங்களில் ஏறுமான். கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். அவரின் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மான்களின் கால்கள் உறுதியானவைகள், விசேஷமானவைகள், வேகமாக ஓடக்கூடியவைகள், மலைகள் மேல் ஏறக்கூடியவைகள், துள்ளி குதித்து ஓடுமா மான்கள். நான் நீங்க இடையில யானைக்கால் வியாதி ஆட்கள் யாரையாவது பார்த்ததுண்டா? நம்ம பஜார்ல, திருச்செந்தூர்ல எங்கேயும் சமீப 7 மாசம் இருக்கும், 3 மாசம் இருக்கும். ஐயோ, நானும் நினைச்சேன் அந்த வியாதி ஒழிஞ்சிட்டு போதுன்னு நினைச்சேன். மனசுல பல வியாதியை அரசாங்கம் ஒழித்திருக்கிறது. போலியோ கூட ஒழிந்து விட்டது நினைக்கிறேன். இந்த வியாதி ஒழிந்து விட்டது. ஏன்னா சின்ன பையன் மாதவியமா இருக்கும்போது பார்த்துருக்கேன். இன்னும் தண்டியா இருக்கும். காலில் இருந்து நீரும் சலமும் வடிந்து கொண்டே இருக்கும். அசிங்கமாக கெட்டெல்லாம் போட்டு ரத்த வாராக இருக்கும். பார்க்க சைக்கிறது. உடனே நான் நினைச்சுக்கிட்டேன், இந்த பசங்க தயார் பண்ணும்போது யானைக்கால் வியாதி நம்ம தேசத்தை விட்டு போயிட்டு முன்னாள் பாருங்க தெந்திரு பேரில் இருக்கேன். நான் பார்க்க ஒரு ஹோட்டல்ல ஒருத்தர் இவனா தட்டி கால் வச்சுக்கிட்டு அப்படியே அசந்து போனேன். ஐயோ, நம்ம ரொம்ப நாள் பார்க்கலன்ட்டு ஒளிந்து போய்விட்டது. பாருங்க, அவங்களால ஓட முடியாது, மான்களை போல ஓட முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிட்டு இருக்கிறது. நானே வாசிக்கிறேன். கொரிந்தியர் 9:24. பந்தயத்தில் ஓடுங்கள், ஓடுகிறவர்கள் ஓடுவார்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். மான்கால்கள் போல ஓடணும். இன்னைக்கு திருச்செந்தூரில் அநேக மக்கள் யானைக்கால் வியாதி கொண்டவங்களா இருக்காங்க. அவங்களால ஓட முடியல. ஆவிக்குரிய ஓட்டம் ஓட முடியல. பார்த்துக்கிடுங்க. ஏசாயா 52:1 வாசிக்கிறோம். எழுந்து சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், ஓடு என்கிறார். இருக்கிற இடத்திலேதான் இன்னைக்கு யானைக்கால் வியாதி பிடிச்ச மாதிரி திருச்சபை மக்கள் ஏராளமாக அப்படியே அந்த தெந்திருப்பெல்லாம் நான் பார்த்த மனுஷனுக்கு ஓட முடியாது, சாப்பிடவும் முடியாது. அப்படியே முதுவா அசைகிறாரு. பார்த்துக்கிட்டேன். வலி கூட கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு வாலிபனை அறிவேன். அவன் இருந்த இடத்துல இருப்பான். இருந்த இடத்துல யாருக்கு கொடுப்பேன் அப்படியே சோம்பேறித்தனமா இருப்பான்.
யாருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டான், அப்படியே இருப்பான். சுத்த சோம்பேறி. இப்போ அப்படி ஆட்கள் இருக்காங்கல்ல, அண்ணாச்சி என்ன பண்றீங்க, நான் சும்மா இருக்கேன்பாங்க. அப்போ ஆனால் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டான், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். உடனே அவன் ஓட ஆரம்பித்தான், நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பித்தான், நிறைய புத்தகங்கள் வாசித்து அறிவை வளர்த்தான், அங்கங்க ஓடி பிரசங்கம் பண்ணலாம் ஆரம்பித்தான், ஆண்டவருக்காக உழைக்க ஆரம்பித்தான். உன்னதங்களில் உயர் பர்வதங்களில் ஏறும் மான் போல அவன் காணப்பட்டான். அவன் பெரிய பிரசங்கியார் ஆகிவிட்டான். பாருங்க, சும்மா திருச்சபை மக்கள் யானைக்கால் வியாதி கொண்டவர்கள் போல இருக்கக்கூடாது, நமக்கு மான்கால்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக மகா வேகமாய் ஓடும் மான்கள். எப்படி? மகா வேகமாய் ஓடும் மான்கள். நீதிமொழிகள் 6:5 யாராவது வாசியுங்கள். நீதிமொழிகள் 6:5. பாருங்க, நான் சின்ன வயசுல இப்ப அந்த பாழாப்போன செல்போன் வந்து குருவி இனத்தையே அழிச்சிட்டுங்கிறாங்க. சின்ன பிள்ளைல நாம சின்ன பிள்ளைல இருக்கும்போது கதவை திறப்போ குருவி சடன்னு ஓடும், ஞாபகம் இருக்கா? அது கையால எட்டி பிடிக்க முடியாது, அடுத்தவருக்கு போயிடும், அப்படியே வளர்ப்பு ஓடிடும். அப்படி மான்களும் அப்படிதான், வேகமாய் ஓடும் மான்கள். யாராவது அதற்கு இடைஞ்சல் செய்தால் துள்ளி குதித்து ஓடிவிடும். இப்பொழுது செல்போன் அலைவு வரிசை அது இதுன்னு சொல்லிடுறாங்க, அதுல குருவி இனமே அழிஞ்சிட்டுங்கிறாங்க. எங்க சின்ன காட்டுக்குள்ள கூட அணில் நிறைய பாக்குறேன், எங்க ரூம்கள்ல எல்லாம் வரும். குருவிய பார்க்க ஆசைப்பட்டாலும் பார்க்க முடியல. அதற்கு இடைஞ்சல் செய்தால் மான்கள் துள்ளி ஓடிவிடும். மான்களுக்கு உண்மையிலே கால்களில் தான் சுவாசம் இருக்கிறது என்கிறார்கள், கால்களில் தான் பலன் இருக்கிறது என்கிறார்கள். அதற்கு இடைஞ்சல் செய்தால் ஓடிவிடும், தப்பித்து விடும். மாடுகளுக்கு கொம்பிலே பலன் இருக்கிறது, யாராவது தாக்குந்தால் முட்டி தள்ளிவிடும். யானைக்கு துதிக்கையிலே இருக்கிறது, பாம்புக்கு விஷப்பல்லிலே இருக்கிறது, தேளுக்கு குடிக்கிலே இருக்கிறது, குட்டி விடும், தப்பித்து விடும். மான்கள் தங்கள் வேகத்தை நம்பியே இருக்கின்றன. மகா வேகமாய் ஓடும் மான்கள் என்று வேதத்திலே பிசாசுக்கு விலகி ஓடுங்கள் என்கிறார். நம்ம பிசாசுக்கு விலகி ஓடுறோமா திருச்சபை மக்கள்? இல்ல பிசாச வரவேற்று அவன் கூட உட்கார்ந்துகிட்டு இருக்குமா? பிசாசுக்கு விலகி ஓடுங்கள் என்கிறார். மான்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். ஆனா இன்னைக்கு தான் ஏராளமான திருச்சபை மக்களும் மற்றவங்களும் அப்படியே இந்த டிவி முன்னால படம் பார்த்துக்கிட்டு பிசாசையும் வரவழைச்சுக்கிட்டு இருக்காங்க, சீரியல் எல்லாம் பார்த்துக்கிட்டு. என்ன செய்வது? யானைக்கால் வியாதி பிடிச்சு போச்சு. அப்புறம் எங்க மான் மாதிரி மகா வேகமாய் ஓடும் மான்கள் என்று வாசிக்கிறோம். எங்க ஓட? பிசாசுக்கு விலகி ஓடுங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். உண்மையிலே பாவங்கள் பண்றவங்க சொல்றாங்க, இளைஞரும் சரி, இளைஞரும் சரி, வயதானவர்களும் சரி, என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. அதான் பிரச்சனை. எனக்கு நல்லா இருக்கு. ஒரு பாவம் செய்யற ஒரு ஸ்திரியோ அல்லது ஒரு ஆண் மகனையோ கேட்டா, ஏன்டா இப்படி பண்ணி மாதிரி இந்த பாவத்துல கிடக்குறேன், இல்ல எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு. எப்பா இங்க பிடிச்சிருக்கான்னு கேட்டோம், வேதத்துக்கு பிடிச்சிருக்கா, கர்த்தருக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா ஏதாவது அப்படி காரியங்கள் வந்தா அப்படி ஒண்ணு இங்க இல்லையப்பா, செருப்பங்களை தேடி ஓடி இருப்பது செருப்பு தான் பாவம் எது இருந்தா. அதனால்தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வருகிறார். பாருங்க, இன்னொன்னு சிலர் சொல்றாங்க, ஒரு நல்ல சாக்கு போகுது, என் சூழ்நிலை சரியில்லைப்பா, அதனாலதான் நான் பாவம் செய்றேன், பாவத்தில் கிடக்கிறேன். என்னுடைய சூழ்நிலை பாரு ஐயா, நான் வந்து வாலிப பையனா இருக்கும்போது பாம்பேலையும் பூனாவிலையும் இருந்தேன் 7 வருடங்கள். உங்களுக்கு பாம்பே பூனா சூழ்நிலை தான் எப்படி இருக்கும் நல்லா தெரியும், சொல்லி தெரிய வேண்டாம், மோசமான சூழ்நிலை. ஆனா ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாய் காணப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, ஏன் பெருமையாய் கூட இருக்கிறது. சூழ்நிலையை குறை சொல்லக்கூடாது. அதான் அழகா பெரியவர்கள் சொல்வார்கள், எப்ப காக்காவும் தலைமையில பறக்கட்டு, ஏராளமான காக்கையில் பறக்கட்டும், அதையே உன் தலையில உட்கார்ந்து
கூடு கிட்ட எதுக்கு அனுமதிக்கிறான்னு கேட்கிறாங்க. இப்போ பூனா பாம்பு ஏராளமான காக்கைகளை சுற்றி பறந்தது, அதெல்லாம் துரத்தி விட்டுக்கிட்டே இருப்பேன் இயேசு நாமத்தை சொல்லி. அதனால ஆண்டவருக்கு உண்மை உத்தம. அதனால சூழ்நிலை வச்சு நான் மோசமா இருக்கேன் யாரும் சொல்லாதுங்க. அப்படிப்பட்ட தூய்மையான உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். அருமையானவர்களே, நான் கோயில்பட்டி போகும்போது பாருங்க, வடக்கு நோக்கி அந்த பஸ் போகும். ஒரு குறிப்பிட்ட எட்டையாபுரம் வரைக்கும் இப்படி போயிட்டு லெப்ட்ல பார்த்தா ஒரு ஊர் வரும் பார்த்துக்கங்க. அந்த ஊர் பேரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துக்கங்க. தூத்துக்குடியில இருந்து எப்படியும் ஒரு 30 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். எப்போதும் வென்றான். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எப்போதும் வென்றான் அந்த ஊர் பேரு. நீங்க எல்லாம் என்ன சொல்லணும்? இதுல இருக்கிற 3-4 பேர் என்ன சொல்லணும்? இணைந்தது எப்போதும் வென்றான். நீங்க பெண்கள் என்ன சொல்லணும்? எப்போதும் வென்றார். அப்படிப்பட்ட கிருபை நம்ம இடத்திலே. 10 வருஷம் நான் யோக்கியமா இருந்தேன், 11வது வருஷம் பாவத்தில் விழுந்து போட்டேன் கூடாது. எப்போதும் வென்றான். அந்த ஊரை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒரு தீய பழக்கம் நம் வாழ்க்கையில் காணப்பட்டால் அதிலிருந்து வெளியே வரணுங்கிற எண்ணம் நமக்கு வேணும். பாருங்க, ஒரு வைத்தியர் ஆஸ்பத்திரிக்கு நான் போயிருந்தேன். அது பெரிய வளாகம், ஒரு 10-15 ஏக்கர் இருக்கும். மகாராஷ்டிரா மாநிலத்திலாம் எங்க கல்லூரியில இருந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க பேராசிரியர்கள். அப்போ ஒரு பயங்கரமான ஒரு காரியம், அங்க ஏராளமான பைத்தியக்கார மக்களை பிடித்து போட்டிருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வைத்தியம் செய்கிறார்கள். பெரிய பெரிய டாக்டர்கள் வந்து அது பைத்தியக்காரர்கள் தங்கக்கூடிய ஸ்தலம். அப்போ ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னது, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு, தம்பிமாரே, இப்போ இவனுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கலாம், உடையெல்லாம் கிழிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான், நாங்க சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கோம். இவன் எல்லா நேரமும் இப்படி இருக்க போறதில்லை. எப்போது ஒரு நேரம் 24 மணி நேரம் கழிச்சோ, 50 மணி நேரம் கழிச்சோ, 500 மணி நேரம் கழிச்சோ ஒரு தன் உணர்வு வரும் இவனுக்கு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமோ அல்ல கூடிய வரும். உலகம் எப்படி இருக்கு, நம்ம இந்த அப்போ அதுல இருந்து அவன் வெளியே வரணும்னு நினைக்கணும். அவனுக்கு இந்த இன்டென்ஷன் வேணும், நோக்கம் வேணும். இந்த பயிற்சி அலங்கோல நிலைமையிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கணும். அப்போ அவன் சோமாயிருப்பான். இல்ல, நான் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இப்படி அளவுற ஆடையோட தான் இருக்கிறது பிடிச்சிருக்கு, அடிக்கிறது பிடிச்சிருக்கு, கடிக்கிறது பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் இருக்க விரும்புறேன். நாங்க தலையே இருந்தாலும் அவங்கள குணமாக்க முடியாது. எந்த அதிர்ச்சி வைத்தியம், ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் யாராவது யாருக்காவது பைத்தியக்காரங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்க அந்த இடத்த விட்டு ஓடிடுங்க. பாருங்க, அதிக வல்லமையில கரண்ட மண்டையே எங்கேயோ இருக்கலாம் சொல்லி கொடுக்குறாங்க, துடிப்பான் பார்த்துருங்க. அதெல்லாம் பயந்து நீங்க பார்க்க ஏன்டா பார்த்தேன் இருக்கு. அது கொடுத்தாலும் கேட்கலாம் பார்த்துருங்க. அவனுக்கு அதாவது ஒரு பாவைக்கு பாவத்திலிருந்து வெளியே வரணுங்கிற எண்ணம். அப்போ இல்ல, நான் இப்படியே இருக்கேன், நம்ம கூட தான் நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்கன்னா ஒரு காலம் கர்த்தர் அவனை வெச்சிக்க முடியாது. அவன் சபிக்கப்படுவான், அதுல சந்தேகமே கிடையாது. மானை போல மகா வேகமாய் ஓட வேண்டும். சரி, இப்ப ஆவிக்குரிய காரியங்களை பார்த்தோம். அதாவது பாவத்துக்கு விலகி ஓடுங்க, பிசாசுக்கு விலகி ஓடுங்க. உலக பிரகாரமாயும் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். தூத்துக்குடியில கப்பல்கள் சரக்கு இறக்கிட்டு இருக்கும், பட்டாணி, கோதுமை, எண்ணெய், அப்படி பாமாயில். அப்போ நான் அதுக்கு ஊழியம் செய்வேன். அந்த கப்பல் மாலுமிகள், கப்பலில் வேலை பார்க்குறவங்க மத்தியில் ஊழியம் செய்வேன். புன்னக்காயல்காரங்கள்லாம் கூட அப்பப்போ பார்ப்போம். புன்னக்காயல்காரங்க, அமல்காரங்கெல்லாம். அப்போ போகும்போது இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரங்க எல்லாம் இருப்பாங்க கப்பலில். அவங்க முதல் கேள்வி, பிரதர் சாப்பிட்டாச்சான்னு தான் கேட்பாங்க. அது ஒரு நல்ல பழக்கம். சரி, அதை விடுங்க. ஒரு கப்பல்ல பல நாட்டுக்காரர்கள் இருந்தாங்க. இந்தியர்கள் இருந்தாங்க, பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரங்க இருந்தாங்க, அமெரிக்காரங்க இருந்தாங்க, சைனாக்காரங்க இருந்தாங்க, ஜப்பான்காரங்க. அந்த கப்பல் தலைவரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த கப்பல் கேப்டன் உச்சியில இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த கேப்டன் ஒரு காரியம் கேட்டேன், வேலைக்கு கேட்டேன். கப்பல் இந்த கேப்டன், இந்த இந்தியர்கள் இருக்காங்க, எப்படி
எங்க நாட்டுக்காரங்களை பற்றி உங்க அபிப்பிராயம் என்ன கேட்டேன். அதுக்கு கேப்டன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, எப்போ அவங்க நாட்டுக்காரங்க இருக்காங்களா, தூத்துக்குள்ள நடைபெற்ற சம்பவம். உங்க நாட்டு இந்த கப்பல்ல ஏறத்தாழ 10 பேர் போல இந்தியர்கள் இருக்காங்க, நல்ல பழகுறதுக்கு இனிமையானவங்க, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா உங்க நாட்டுக்காரங்க சுத்த சோம்பேறிகள் இருப்பார். 1 மணி நேரத்துல டக்கு அடிக்கிற வேலையை 3 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கான். எரிச்சலா இருக்கு. இதை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரன்டையோ அல்லது ரஷ்ய நாட்டுக்காரன்டையோ கொடுத்து 1 மணி நேரத்துல அந்த வேலையை துருவெல்லாம் எடுத்துருவான், இது பண்ணுவான், அந்த இருப்பை சுத்தமாக்கிடுவான். இவன் 3 மணி நேரம் டங்கு அடிச்சுக்கிட்டே இருப்பான், சோம்பேறித்தனமா. அப்படி நாம் வாழக்கூடாது, மான்களை போல வாழ வேண்டும். பாருங்க, திருச்செந்தூர்ல இருந்து நாகர்கோவிலுக்கு ஏறத்தாழ 100 கிலோமீட்டர். நான் பஸ்ல உட்கார்றேன், அடிக்கடி போக வேண்டியிருக்கும். அப்போ ஒரு விசனமான காரியம் என்னன்னா, பாருங்க, சில டிரைவர், ஒரு 10% டிரைவர்கள் ஓட்டுநர்கள் ஓட்டுவாங்க 2.5 மணி நேரத்துல. வண்டி தசைவட வழியா சுத்தி போவாங்க 2.5 மணி நேரத்துல. ஆனா மற்ற 90% ஓட்டுநர்கள் 3.5 மணி நேரம், 3.25 மணி நேரம், 4 மணி நேரம் அவனுக்கு 100 கிலோமீட்டருக்கு எடுக்காம பாருங்க. அப்படி இந்த தூங்கிட்டு அப்படி ஆடி வண்டி 30 40 45 இதா ஓட்டுற வேலை. நான் செல்றேன், அப்படி போர் அடிச்சுட்டு ரோட்டை எட்டி பார்ப்பேன் சார். 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு காக்கா கூட இருக்காது. அப்படியே தூக்கத்திலேயே ஓட்டிட்டு இருந்த மாதிரி இருப்பான். செல்போன் வேற பேசுறாங்க, அது பயங்கரம். ஆமா, சரி, அதை விடுங்க. அது சோம்பேறிகள் பால் நாடு இந்தியா தான் பேர் எடுத்திருக்கு. 2.5 மணி நேரத்துல போக வேண்டிய நாகர்கோவிலுக்கு நீ 4 மணி நேரம் அனுப்பிய. அரசாங்க ஊழியர்களுக்கு மக்களுடைய நேரத்தை வீணடிப்பதில் அலாதி இன்பம். இந்தியா எப்படி முன்னேறும்? ஒரு மண்ணாங்கட்டியும் முன்னேறாது. இவ்வளவு சோம்பேறிகள் இருக்கிறனால மான்களை போல் துரிதமாய் செயல்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிசாசுக்கு விலகி ஓட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3வதாக தாகத்தோடு கதறும் மான்கள். 3வது பாயிண்ட். மறுபடியும் நான் மனதிலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், சோசிக்கிறேன். இங்க வந்து உட்கார்ந்து போது அப்படியே சோர்ந்து போனேன். இந்த பாட்டு சத்தத்துல இன்னைக்கு அவ்வளவுதான். மௌத்தாரெல்லாம் போற கட்டியாச்சு. மௌத்தாருக்கு ஏதாவது பிரசங்கத்தையாவது ஒழுங்கா பண்ணுவோமா, மக்களுக்கு ஆதரவு. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி. சரி, 3வது பாயிண்ட், தாகத்தோடு கதறும் மான்கள். இன்னும் யாரும் சொல்ல முடிச்சிருவேன். கோயில் முடிஞ்ச யாரு? சரி, சங்கீதம் 4:1-3 வாசியுங்கள். சங்கீதம் 4:1-2. சங்கீதம் 4:1-2. மாநாடு நீரோட நான் தவறாக வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை வாஞ்சிய இருக்கிறது. இங்க யாரெல்லாம் பாஸ்டர் சார்லஸ் ஆரோன் கேள்விப்பட்டிருப்பீங்க? கேள்விப்பட்ட பேருமா இருக்கா? கொஞ்சம் பரிச்சயமான பேர் இருக்கா? பாஸ்டர் சார்லஸ் ஆரோன். அவரை நான் ஏறத்தாழ 50 வருஷத்துக்கு முன்னால திருச்செந்தூர்ல ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் அவர் அழகா அக்காடியும் வாசிப்பவர். அக்காடியும் வாசித்து பாடுவார். சாதனின் ராஜ் ரோஜாவே அந்த பாட்டு அவருடைய சொந்த பாட்டு. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் என் தேவனே, அது அவருடைய சொந்த பாட்டு. அப்புறம் இப்ப மறைந்து போனார். இறக்கும்போது 70 வயசா இருக்கும். அப்போ பாஸ்டர் சார்லஸ் ஆரோன். அப்போ பாருங்க, அருமையான ஒரு பாடல். சங்கீதம் 63:1. என் ஆத்துமா உண்மையை தாகமாய் இருக்கிறது. இந்த மான்கள் என்ன செய்யுமா? நீரோடைய தூரத்திலே பார்க்கும் போதே வாஞ்சித்து கதறுமா. அதிலே சென்று குடிக்க வேண்டும், தாகத்தை தணிக்க வேண்டும். கர்த்தரை நாம் பார்க்கும் போதே கதற வேண்டும். ஐயா, என்னை ஆசீர்வதியும், உயர்த்தியும், வாழாக்காமல் தலையாக்கும் என்று. உண்மையிலேயே கர்த்தர் மேல் உண்மையிலேயே தாகமாய் இருந்தால் நீங்க
நீங்கள் அதிகாலையிலே எழுந்து தேடுவீர்கள். மார்க் 1:35. இயேசு அதிகாலை இருட்டோடே எழுந்து வனாந்தர இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். மகதலேனா மரியாள் அதிகாலையிலே சென்று கல்லறையை தேடி சென்றார். ஒரு சிறு பிள்ளை தகப்பனிடம் வேகமாக ஓடியது. அது காலை 6 மணி, 5:30 மணி, 6 மணி. அவர் செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்தார், நியூஸ் பேப்பர். அதை பிடிங்கி எறிந்தது. முதலாவது வேதம், அப்புறம் ஜெபம், பின்னர் செய்தித்தாள் வாசியுங்கள் என்று தகப்பனுக்கு உத்தரவிட்டது. அவர் வெட்கத்தோடு தலை குனிந்த அந்த பழக்கத்தை மாற்றினார். தாளத்தோடு கதரும் ஆண்கள், அதிகாலையிலே நாம் ஆண்டவரை தேட வேண்டும். பாருங்கள், அருமையான உதாரணம். நாம் மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டால் அவர் உள்ளமெல்லாம் இயேசுவின் மேல் தாழ்மாய் இருந்தது. அவரோ கூறினார், நான் என் இரட்சகரிடம் செல்வேன், அதிகாலையிலே செல்வேன். பாருங்க, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இப்போ நான் அப்படி போவோமா? அங்க சேவர்கள் இருப்பார்கள், ஆபத்து, கரடு முரடான மலை வழியே செல்ல வேண்டும். ஆனால் அவள் சென்று என் இயேசுவை நான் எடுத்துக்கொள்வேன் என்று வைராக்கியமாக கூறி சென்றால் அவர் உள்ளம் ஏங்கி தவித்தது அதிகாலையிலேயே. அருமையானவர்களே, வேதத்திலே யார் யாருக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், மேன்மைகள் கொடுக்கிறார் என்றால் கர்த்தர் மேல் தாகம் உள்ளவர்களுக்கு தான். யாக்கோபு தாகம் உள்ளவனாய் காணப்பட்டான், சேஷபுத்திர பாகத்தை பெற்றுக் கொண்டான். ஏசாவு அதை அலட்சியம் செய்து விற்று போட்டான், தாகம் காணப்படவில்லை. தேவ பிள்ளைகளே, தாகத்தோடு கர்த்தரை தேடுங்கள். உலகப்பிரகாரம் ஆசீர்வாதத்தையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும், நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் சுரந்தித்துக் கொள்வீர்கள். மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அபிஷேகத்திற்காகவும் வாஞ்சித்து கதறுங்கள். உன்னதத்தில் உயர் ஸ்தலங்களில் ஏறும் மான்கள், மகா வேகமாய் ஓடும் மான்கள், நீரோடைகளை வாஞ்சித்து தாகத்தோடு கதறும் மான்கள். அல்லேலூயா.